வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு த சீரீஸ் சேக்ரட் காசி. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அமைந்திருக்கிற இந்த சிட்டியை லோக்கல் மக்கள் பனாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக இதோட பேர் வாரணாசி. நம்முடைய ஃபேவரட் நேம் காசி. காசியில் கங்கை ஆற்றை தவிர எக்ஸ்ட்ரா 2 நதிகள் இருக்குது. ஒன்று வருணா நதி, இன்னொன்று அஸ்ஸி நதி. வருணா நதி நார்த் எண்டில் இருக்குது, அஸ்ஸி நதி சவுத் எண்டில் இருக்குது. ஸோ இந்த 2 நதிகளுமே கங்கையில் கிடக்குது. இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் வாரணாசி அப்படின்னு சொல்கிறாங்க. வருணா அஸ்ஸி வாரணாசி அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த வீடியோ சீரிஸோட முக்கிய நோக்கமே காசியில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாத விஷயங்களை உங்களுக்கு கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். இதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் அஸ்ஸி காட் இல்லைனா அஸ்ஸி படித்துறை, அதை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். வீரமங்கை ஜான்சி ராணியை பற்றி நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் படிச்சிருப்போம். 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக போராடி உயிர் கொடுத்த தியாகம் பண்ண பெண்மணிகள் அவங்க ஒருத்தவங்க. ஆனால் அந்த ஜான்சி ராணி பிறந்த ஊர் வாரணாசி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதோ உங்கள் கண் முன்னால். ஜான்சி ராணி அவங்களுடைய உண்மையான பெயர் மாணிகார்ணிகா. அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பேரை லக்ஷ்மி பாயின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த இடத்த நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அஸ்ஸி காட்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பிளேசஸ். யாருக்கும் தெரியாது. மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அடுத்து நாம் அஸ்ஸி காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாத் மந்திரை பார்க்க போகிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 அவதாரங்களில் விஷ்ணுவோட இன்னொரு நேம் தான் ஜெகநாத், இல்லை அப்படின்னா கிருஷ்ணா. ஆக்சுவல் ஜெகநாத் கோவில் ஒரிசாவில் பூரியில் இருக்குது. இந்தியாவில் 4 ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் இருக்குது. நார்த்தில் பத்ரிநாத், சவுத்தில் ராமேஸ்வரம், ஈஸ்டில் துவாரகா, வெஸ்ட்டில் பூரி புவனேஸ்வரில் இருக்குது. ஸோ இதில் பூரி ஜெகநாத் மந்திருடைய ரெப்ளிகா தான் இங்கே வாரணாசியில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். கோவிலோட என்ட்ரன்ஸு ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்.
प्राचीन जगन्नाथ मंदिर है। यहाँ का महात्म बहुत ज़्यादा है। 4 धाम यहाँ के जो होते हैं उस 4 धाम में से एक ये है। और इसके पीछे नरसिंह भगवान की मंदिर है। एक रॉक पे बनाई गई है मंदिर। एक ओके सिंगल रॉक ओके सिंगल रॉक पे। और काफ़ी बड़ी है। पीछे जाएंगे दर्शन करेंगे आप तो दिखेगा। ओके। और उस मंदिर को जो है एक योगी जी यहाँ थे, उन्होंने स्पर्श कर दिया और वो नाव पे रख के चल गए। ओके। इसका महात्मा है, दर्शन करिए, आपको काफ़ी अच्छा लगेगा। थैंक यू सर। ஜெகநாத் டெம்பிளில் இருக்கிறோம். உள்ளே இருக்க டெய்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய பிரதர் பலராமன் அண்டு கிருஷ்ணருடைய சிஸ்டர் சுபத்ரா மூல்வருடைய சிலைகளும் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற சாங்டம் வந்து சந்தனக்கட்டையில் பண்ணியிருக்கிறாங்க. ஜெகநாத் டெம்பிளுக்கு பின்னாடியே நரசிம்மர் கோவில் இருக்குது. இங்கே இருக்க நரசிம்மர் ரொம்ப பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்குது. அஸ்ஸி படித்துறை, அஸ்ஸி காட். அஸ்ஸி அப்படின்னா ஹிந்தியில் 80ன்னு அர்த்தம், 80. வாரணாசியில் மொத்தம் 84 படித்துறைகள் இருக்குது. அதில் 80வது படித்துறை இந்த அஸ்ஸி படித்துறை, இல்லைனா அஸ்ஸி காட். இந்த அஸ்ஸி காட் ரொம்ப ஃபேமஸானது. இங்கே வந்து பஞ்சதீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணாசியில் வந்து 5 காட்டில் வந்து பஞ்சதீர்த்த யாத்திரை பண்ணுவாங்க. அதில் அஸ்ஸி காட்டும் ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த அஸ்ஸி காட்டில் நிறையா தமிழ் மூவிஸ் கூட ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. தனுஷ் நடித்த அம்பிகாவதி படத்தில் சில சீன்லாம் வந்து இந்த அஸ்ஸி காட்டில் இருக்கும். அஸ்ஸி காட்டில் மார்னிங் கங்கா ஆரத்தி இருக்கும். இந்த அஸ்ஸி காட்டை சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதனால் அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஈவினிங்கில் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த அஸ்ஸி காட்டில் வந்து நிறையா சுற்றிட்டு இருப்பாங்க. வாங்க அஸ்ஸி காட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம அஸ்ஸி காட்டில் இருக்கோம். இந்த காட்டு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்தது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து பஞ்சதீர்த்தம் இல்லை அப்படின்னா வந்து இந்த ஹரித்வார் இந்த மாதிரி போகிறவங்க வந்து இந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து தீர்த்தம் ஆடிட்டு தான் போகிறாங்க. ஸோ பஞ்சதீர்த்தத்தில் வந்து இந்த அஸ்ஸி காட் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த அஸ்ஸி காட்டில் தான் மார்னிங்கில் கங்கா ஆரத்தி நடக்கும். தேவ் தீபாவளி செலிப்ரேஷன் அப்போ இந்த அஸ்ஸி காட்டில் நானும் சுற்றிட்டு இருந்தேன். அதிலிருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. அஸ்ஸி காட்டோட சரௌண்டிங்கில் நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. வாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டெம்பிள்ஸையும் சுற்றி பார்க்கலாம். பஞ்சமேஸ்வரா டெம்பிள்.
அசிகாட்லேருந்து திரும்பி அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன படிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெம்பிள் பார்க்கலாம். பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். ஈஸ்வரா அப்படின்னா கடவுள். இந்த கோவிலில் மொத்தம் 5 கடவுள் இருக்கிறதுனால பஞ்சமேஸ்வரா டெம்பிள்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பப்பு சாய்வாலா அப்படின்னு ஒரு டீ கடை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து அந்த டீ கடை ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடி கூட வந்து அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டாருன்றாங்க. பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டீ கொடுத்துருக்காங்க, குடிச்சு பார்க்கலாம். It's different. காசியில் இருக்க அசிகாட்டில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம். இது ரொம்ப ரொம்ப சின்ன கோவிலாக இருக்குது. ஆனால் வந்து இது ரொம்ப பழமையான லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கமேஸ்வரர் நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து இது அசிகாட்டில் இருக்குது. நம்ம வாரணாசி பார்த்தோம் அப்படின்னா அசி அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து கங்கையில் வந்து கலக்கும். ஸோ அந்த அசி அப்படிங்கிற ரிவர் கங்கையில் கலக்கிறதுனால வந்து சங்கமம் ஆகிறதுனால வந்து சங்கமேஸ்வரர் அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன கோவில் தான், பட் ஆனால் வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.